வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவர் பிஐயில் ஒரு விஷுவலைசேஷனை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, பொதுவாகவே இந்த பவர் பிஐனாலே நமக்கு தெரியும், ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூல் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டாவை விஷுவலாக பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு டூல் தாங்க இது. சரிங்களா? அதாவது ஒரு டேட்டாவை நம்ம சார்ட்ஸ் ஆட்டோ ஒரு லைன் சார்ட், பை சார்ட், காலம் சார்ட், பார் சார்ட் அதை கிரியேட் பண்ணி அந்த டேட்டாவை பார்க்கும்போதே நமக்கு இங்கே இந்த டேட்டாஸில் இதாங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது தாங்க இந்த டேட்டா விஷுவலைசேஷன். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த விஷுவலைசேஷனை எப்படி பவர் பிஐ நம்ம கிரியேட் பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பவர் பிஐ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓப்பன் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த பிளாங்க் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. சரிங்களா? உள்ளே போன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட் வியூ தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த வியூஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பவர் பிஐ பேசிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? அதை பார்க்காதவங்க மேலே வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரியா? இப்போ வந்து இந்த 3 வியூஸ் இருக்கு இல்லையா? இந்த 3 வியூஸில் இந்த ரிப்போர்ட் வியூஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விஷுவலைசேஷனை க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெயின்ஸ் இருக்குங்க. இதில் ஃபில்டர் பெயின்ஸை பற்றி இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் டேட்டா பெயின், டேட்டாஸ் இதில் வந்து அப்பியர் ஆகும். ஓகேங்களா? பக்கத்தில் இருக்கிறது விஷுவலைசேஷன் பெயின். இந்த பெயினில் தான் நம்ம இன்றைக்கி வந்து டேட்டாஸ்லேருந்து விஷுவலைசேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ தான் நம்ம விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு பெயின் வந்து இந்த விஷுவலைசேஷன் பெயின் அந்த ரைட் சைடில் இருக்கிறது. சரிங்களா? இப்போ நமக்கு விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணணும்னா டேட்டாஸ் வேணும் இல்லையா? நம்ம டேட்டாஸை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் டாப்பில் கெட் டேட்டான்னு இருக்கும். சரிங்களா? அதை கெட் டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் ஆகும். இதில் உங்களுடைய டேட்டாஸை நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் வந்து எக்ஸல் ஒர்க் புக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் எக்ஸல் ஒர்க் புக்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம டேட்டா செட் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆன உடனே உங்களுக்கு நேவிகேட்டர்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த நேவிகேட்டரில் உங்கள் டேட்டாஸ், அதாவது எக்ஸல் ஒர்க் புக்குள்ளே எத்தனை ஷீட்ஸ் இருக்குங்கிறத காணிக்கும். உங்களுக்கு அதில் எத்தனை ஷீட்ஸை உள்ளே லோட் பண்ணணுமோ அதை டிக் கொடுத்துக்கலாம். நமக்கு அந்த ஒர்க் புக்கில் ஒரே ஒரு ஷீட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம அந்த ஒரே ஒரு ஷீட்டை டிக் கொடுத்துட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது நம்ம டேட்டா க்ளீனாக தான் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுவும் பண்ண வேண்டாம், டேரெக்டாக லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ லோட் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் இந்த டேட்டா பெயின் இருக்கு இல்லையா? அந்த டேட்டா பெயின் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ முதல்ல அதில் எதுவுமே இல்லை இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா உள்ளே இருக்கிறதாட்ட அதுக்கு ஷோ பண்ணுது இல்லையா? அப்போ அதை நீங்கள் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே எத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்குங்கிறதையும் இங்கேருந்தே நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரிப்போர்ட் வியூவில் உங்களால் டேட்டாஸை விஷுவலாக பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இந்த பக்கத்தில் இருக்க டேபிள் வியூக்குள்ளே போய் தான் நம்மளால் டேட்டாஸை விஷுவலாக பார்க்க முடியும். இப்போ நம்ம உள்ள லோட் பண்ண டேட்டாவை நம்மளால் விஷுவலாக பார்க்க முடியும். டேட்டா செட்டை ஒன்று சிம்பிளாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபீல்டு என்னென்னா டேட்டு. எந்த டேட்டில் அந்த ப்ராடக்ட் சேல் ஆகிருக்குங்கிற டேட்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே என்ன ப்ராடக்ட் சேல் ஆகிருக்கு, அந்த ப்ராடக்ட் எந்த கேட்டகரியை சேர்ந்தது, அந்த ப்ராடக்ட் எந்த ரீஜனில் சேல் ஆகிருக்கு, வெஸ்ட்டுனா வெஸ்ட்டு, நார்த்னா நார்த், அப்படி அந்த அமௌண்ட் எவ்வளோத்துக்கு சேல்ஸ் ஆச்சு அந்த அமௌண்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா செட், யார் பார்த்தாலுமே புரிஞ்சுக்கிட்டு தகுரமான ஒரு டேட்டா செட். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஒரு வியூ மாடல் வியூ. இப்போ நமக்கு ஒரே ஒரு ஷீட் இருக்கிறதுனால டேட்டா மாடலிங்கை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம டேரெக்டாக ரிப்போர்ட் வியூக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷுவலைசேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு பெயின் தான் தேவை. ஒன்று விஷுவலைசேஷன் பெயின், டேட்டா பெயின். ஃபில்டர் பெயினும் தேவை, அது அட்வான்ஸ் லெவல் போகும்போது நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம்னா பேசிக் சார்ட்டுங்க, இந்த பார் சார்ட். சரிங்களா? இந்த பார் சார்ட்டை கிரியேட் பண்ணோம்னா நீங்கள் இந்த ரைட் சைடில் போய் இது ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு அது ஷோ ஆகும். சரிங்களா? இந்த ஷோ ஆன உடனேயே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் என்னது, ஒய் ஆக்சிஸில் என்னது, லெஜெண்ட்ஸில் என்ன போடணும், அதாவது இந்த சார்ட்ஸுக்குள்ளே என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் இங்கே தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? ப்ராடக்ட் என்ன பண்ணுறேன்னா ஒய் ஆக்சிஸ், அதாவது ஒய் ஆக்சிஸ்னால் இந்த பக்கங்க, இந்த பக்கம் உங்களுக்கு என்ன வரணுமோ அதை இதில் போடுங்க ஒய் ஆக்சிஸில். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு என்ன வரணும், எக்ஸ் ஆக்சிஸ்னால் இப்படி வரும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு என்ன போடணுமோ அதை கொடுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு சேல்ஸ் போடணுங்க. இப்படி போட்ட உடனே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா
நமக்கு ஒரு சார்ட் வந்து என்ன ஆகுதுன்னா அற்புதமாக க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இந்த சார்ட் எடுத்து நான் இங்கே ஒதுக்கி வச்சுட்டேன். ஓகேங்களா. இப்போ இந்த சார்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து என்ன சார்ட்டு, பக்கத்துலேயே ஒரு காலம் சார்ட் இருக்குது. இது ஒரு பேசிக்கான சார்ட் தான் இல்லையா. அப்போ அந்த சார்ட்டை என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு இதை இங்கே ஒதுக்கி வச்சுட்றேன். ஒதுக்கி வச்சோன்னா இதுக்கான ஃபீல்ஸும் கீழே ஓப்பன் ஆகிடும். சரிங்களா. அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அடுத்தது உங்களுக்கு எதை க்ரியேட் பண்ணணுமோ அதுக்குள்ளே போட்டுக்கணும். சரிங்களா. இப்போ நம்ம ப்ராடக்ட்டை வச்சு க்ரியேட் பண்ணியாச்சு, கேட்டகரியை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ கேட்டகரி எடுத்துகிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் இதை எக்ஸ் ஆக்சிஸில் போடுறேன். சரிங்களா. கேட்டகரி எக்ஸ் ஆக்சிஸில் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் எடுத்து நான் வந்து ஒய் ஆக்சிஸில் போடுறேன். இது நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மாற்றி கூட போடலாம். ஆனால் வந்து காலம் சார்ட்டுக்கு இப்படி போடுறது தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா. இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து இதை எடுத்து கேட்டகரி எடுத்து ஒய் ஆக்சிஸ்லேயும் இந்த சேல்ஸ் எடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ட் வந்து பொதுவாக வித்தியாசமாக வந்துடும். சரிங்களா. அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது நீங்கள் போடுறது ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா. அதனால் நமக்கு எந்தெந்த சார்ட்டுக்கு எது போடணும் அந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் போடுறது நல்லது. சரிங்களா. இப்போ கேட்டகரி எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கலாம். அடுத்த சேல்ஸ் எடுத்து ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கலாம். சரிங்களா. இதெல்லாம் எங்கெங்கே போடணுங்கிறது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கட்டாயமாக கிடைக்கும். சரிங்களா. இல்லைனா நானே இனி வர வீடியோஸில் ஒவ்வொரு சார்ட்டுக்குமே தனித்தனி வீடியோஸ் போடலான்னு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எதுக்கு எந்தெந்த ஃபீல்ஸை எந்தெந்த இடத்துல போடணும்னா கரெக்டான ஒரு சார்ட் க்ரியேட் ஆகுங்கிறதுக்கு. சரிங்களா. இப்போ அடுத்த சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சார்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்த ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பை சார்ட்டுக்கு போய்க்கலாம். சரிங்களா. இப்போ இந்த பை சார்ட் இருக்குது, இங்கே தான் இருக்குது. சரிங்களா. பக்கத்தில் இருக்க டோனட் சார்ட் அதை க்ரியேட் பண்ணட்டா பை சார்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். பை சார்ட்டை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இது ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ரீஜனை போட்டுக்கலாம். ரீஜன் போடலாம் இல்லையா. ரீஜன் எடுத்து லெஜெண்டில் போட்டுக்கோங்க. சேல்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா வேல்யூஸில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பை சார்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா. இதில் ஒரு சின்ன ஒரு சமம் இருக்குது, அதை மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது இதுதான் ஃபார்மேட். சரிங்களா. இங்கே தான் நீங்கள் வந்து எல்லா அதாவது சார்ட்ஸையுமே நீங்கள் ஃபார்மேட்ஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. டேட்டா லேபிள் இங்கே வெளியே இருக்கிற லேபிள் இதை மட்டும் சின்ன ஒரு ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. அங்கே பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏன்னா பர்சன்டேஜ் வேல்யூ தேவையில்லை. ஏன்னா கேட்டகரியும் டேட்டா வேல்யூ போதும். பார்த்தீங்களா. இப்போ ஈஸ்ட்டுங்கிறது கேட்டகரி, வேல்யூங்கிறது இது. சரிங்களா. அப்போ அந்த 2 வேல்யூமே நமக்கு போதுங்கிறதுனால அதை மாற்றிக்கிட்டேன். சரிங்களா. இதை பற்றியும் நிறைய டீட்டெயிலான வீடியோ நமக்கு என்ன வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா. ஒவ்வொரு சார்ட்டை பற்றி தனி வீடியோ போடும்போது இந்த ஃபார்மேட் விஷுவல் அதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லித் தருவோம். ஓகேங்களா. இப்போதைக்கு நமக்கு பேசிக்ஸ் ஓகேங்களா, அது தேவையில்லை. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓகே இப்படி வந்து ஒரு 3 சார்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. இன்னொரு சார்ட்டை க்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். லைன் சார்ட். சரிங்களா. பக்கத்தில் நான் ஒரு லைன் சார்ட் இருக்கு இல்லையா. இந்த லைன் சார்ட்டை என்ன பண்ணிக்கோங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இந்த லைன் சார்ட் க்ரியேட் பண்ணோன்னா இதுவும் வந்துடும். லைன் சார்ட்டுக்கு பெஸ்ட்டு வந்து டேட்டு தான். சரிங்களா. டேட் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேல்ஸ் எடுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டாட் தான் க்ரியேட் ஆகிருக்கு. இது எதுனாலலாம் இது டேட் ஹைராக்கியில் இருக்குது. அப்போ அதை மாற்றி நம்ம டேட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நமக்கு ஒரு பெஸ்ட்டான லைன் சார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட கேட்டேன், அதாவது இந்த டேட்டாஸ் இருக்கு இல்லையா. இந்த டேட்டாஸை உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஏதாவது புரிஞ்சிச்சா, எந்த அப்ளையன்சஸ் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இல்லைனா எந்த ரீஜனில் அதிகமாக விற்றுருக்கோம், இல்லைனா எந்த டேட்டில் அதிகமாக விற்றுருக்கோம், இல்லைனா எந்த ப்ராடக்ட் அதிகமாக விற்றுருக்கோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குதா? இந்த டேட்டாஸை பார்க்கும்போது சுத்தமாக ஐடியா இல்லை. எனக்கும் ஐடியா இல்லை, உங்களுக்கும் ஐடியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா. ஆனால் இப்போ நான் அந்த விஷுவலை காணிக்கிறேன். நம்ம இப்போ க்ரியேட் பண்ண சார்ட் வழியாக நம்ம பார்க்கும்போது என்னெல்லாம் புரியுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சார்ட் நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருந்தோம், ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ இந்த சேல்ஸை பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் தான் அதிகமாக விற்றுருக்கு. நம்ம இதை பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் தான் அதிகமாக விற்றுருக்கு இல்லையா. இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், யாராலும் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதுதான் அதிகமாக விற்றுருக்கு. அப்போ அந்த அனலைசேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க. அதாவது அனலைஸ் பண்ணி ஒரு சார்ட்டாக க்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய மேனேஜர்கிட்ட காணிக்கும் போது அவங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா. அதுக்கு அந்த பவர் பிஐ டூலே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ அடுத்த சார்ட்டையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் நம்ம கம்பெனியில் ப்ராடக்ட்ஸை விற்றுருக்கோம். ஆனால் வந்து அதில் எந்த ப்ராடக்ட் அதிகமாக சோல்ட் ஆகிருக்குங்கிறத இதை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அப்ளையன்சஸ் தான் அதிகமான ப்ராஃபிட்டும் அதிகமான சேல்ஸும் நடந்திருக்கு. பார்த்தீங்களா. நம்ம கம்மியான சேல்ஸ் இதில் நடந்துட்டு ஆக்சசரிஸ். அப்போ நம்ம அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குன்னு நம்ம மேனேஜர்கிட்ட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ இந்த பை சார்ட்டை பார்த்தாலும் உங்களுக்கு ரீஜனல் சேல்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ எந்த ரீஜனில் அதிகமான சேல்ஸாக இருக்குது. இப்போ ரீஜன் வைஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெரிய அளவில் கம்மியாட்டோ எதுவுமே பெரிய அளவில் கூடுதலாட்டோ சேல்ஸ் ஆகலை. இருந்தாலுமே இந்த ஈஸ்ட் வந்து எல்லாத்துலேயுமே வின் பண்ணி ஈஸ்ட்டில் அதிகமான சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா. இதை நம்ம ஈஸியாக நம்ம மேனேஜர்கிட்ட சொல்ல முடியும். இப்போ அடுத்த லைன் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும்.
இப்போ ஜனவரி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024ல் அதிகமான சேல்ஸ், அதாவது சேல்ஸோடைய உச்சம் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதே போல சேல்ஸோடைய டவுன்ஃபால் எங்கே நடந்திருக்குன்னா அதே ஜனவரியில் 4ஆம் தேதி கிட்ட, 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ள ஃப்ளாட்டான சேல்ஸ் நடந்திருக்கு பார்த்தீங்களா அந்த இதில். இப்போ அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு அதாவது ஜனவரிக்கு அளவுக்கு ஒரு உச்சம் வந்து இங்கே வந்திருக்குங்க. எந்த இடம் வந்து மார்ச்சில் வந்திருக்கு. மார்ச் 14ஆம் தேதி அதிகமான சேல்ஸு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் டவுன்ஃபால், கொஞ்சம் சைட்வேஸ், மறுபடியும் இப்போதைக்கு கொஞ்சம் தூக்குது. அதாவது தூக்கி வந்து ஒரு 2024ல் வந்து ஏப்ரலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 85,000 சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த இதை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த மாதம் டவுன் ஆகிருக்கு, எந்த மாதம் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு, இதுலேயும் எதனால நடந்திருக்குங்கிறதையும் நம்மளால் ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போதைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோதாங்க. இந்த ஒவ்வொரு சார்ட்டுக்குள்ளேயுமே நமக்கு ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணலாம், அந்த அளவுக்கு உள்ள கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ அதுக்கு தனித்தனியான வீடியோஸ் வரும். சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்ஸாக ஒரு பவர் பிஐல விஷுவலைசேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிற ஒரு பேசிக் டெமோ தாங்க இந்த வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? இந்த சீரீஸை நீங்கள் கன்ஃபார்மாக ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் பவர் பிஐ ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? நன்றி.